Hello all. Last class we have seen about ARIMA model. இல்லையா? So ARIMA model இருக்கிற மூணு major parameters பார்த்தோம். P, D, Q. P stands for number of lags from the previous reading. அதுக்கப்புறம் D stands for எத்தனை times differencing பண்ணணும். ஏன்னா stationary dataவா மாத்துறதுக்கு எத்தனை times differentiate பண்ணணும் அப்படின்றது. Then Q is the இந்த எரர் பார்ட்ல எவ்வளவு லாக்ஸை வந்து நம்ம ஆட் பண்ணணும். ஸோ திஸ் இஸ் ட்ரீட்டட் அஸ் மூவிங் ஆவரேஜ். இதை சேர்த்து தான் நம்ம அரிமா மாடல் பார்த்தோம் அண்ட் யூ ஹவ் ஆல்சோ சீன் அ டெமோ. நவ் வி லுக் இன் டு அண்ட் மல்டிவேரியேட் டைம் சீரிஸ் அனாலிசிஸ். ஸோ லாஸ்ட் கிளாஸ் வரைக்கும் ஒரு எக்ஸாம்பிள் வந்து ஒரு டைம்ல ஒரு பேராமீட்டருடைய சேஞ்ச். பட் இப்போ மல்டிவேரியேட் அப்படிங்கிறது இட் இஸ் மோர் தென் ஒன் டைம் டிபெண்டன்ட் வேரியபிள். ஃபார் எக்ஸாம்பிள் அட் டைம் 5 AM டெம்பரேச்சர் இஸ் திஸ், கிளவுட் கவர் இஸ் திஸ், டியூ பாயிண்ட் இஸ் திஸ், ஹியூமிடிட்டி இஸ் திஸ், விண்ட் இஸ் திஸ். ஸோ இதை வச்சுட்டு எந்த மாதிரி ப்ரிடிக்ஷன் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக். ஓகே, ஸோ எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் திஸ் இஸ் ஸ்டாக் ப்ரைஸ் டிமாண்ட். ஸோ ஸ்டாக் ப்ரைஸ் டிமாண்ட் இஸ் ஆல்சோ ஒன் மல்டிவேரியேட். இதுக்கு நம்ம பார்க்க போற சொல்யூஷன் it is called as vector autoregression, popularly called as VAR. So இதோட equation it is roughly written as y of t, that is t ன்ற டைம் பீரியட்ல நம்ம எப்படி கால்குலேட் பண்றோம் அப்படின்னா it is dependent on the previous time period t minus 1 t minus p. ஸோ இதுதான் நம்ம ஜெனரல் ஈக்குவேஷன். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஒவ்வொரு டைம் பீரியட்லையும் நாம வந்து என்ன பண்ண போறோம், இதுதான் ஆட்டோ ரிக்ரெஷன். ஓகே, அரிமால ஏஆர்ன்றது உங்களுக்கு ஞாபகம் இருந்திருக்கும். இந்த ஏஆர் பார்ட்டை மட்டும் நான் இப்ப எடுத்திருக்கிறேன். ஸோ ப்ரீவியஸா எத்தனை லேக்ஸுக்கு நான் வந்து டைம் பீரியடை இன்க்ளூட் பண்ண போறேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ப்ரீவியஸா 3 லேக் மட்டும் தான் எடுக்க போறேன்னா ஐ வில் டேக் t minus 1, t minus 2 and t minus 3. ஓகே, ஸோ we have, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 3 லேக் மட்டும் எடுக்க போறேன் அப்படின்னா ஸோ y4 கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம எந்தெந்த டேர்ம்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிக்குவோம் அப்படின்னா y3, அப்புறம் y2, then you will have y1. Okay, so we'll have these number of lakhs. So t minus 1, t minus 2 and t minus. ஸோ இந்த 3 லேக்குக்கும் எந்த கோஎஃபிஷியன்ட் அண்ட் ஃபைனலா வர எரர் டேர்ம், இது மட்டும் தான் ஏஆர் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லியிருக்கோம். நம்ம ஏற்கனவே ஏஆர்ல இதை நிறைய தடவை பார்த்துருக்கோம். இப்போ இதை எப்படி வெக்டரா நம்ம யூஸ் பண்றது, ஸோ அதை தான் நம்ம இப்போ பார்க்க போறோம். ஸோ a simple formulation will be there. See, we have two variables, variable y1 and variable y2. For example, நம்ம ரீசெண்டா பார்த்த எக்ஸாம்பிள்ல வந்து டெம்பரேச்சர், டியூ, ஹியூமிடிட்டின்னு கொடுத்துருந்துச்சு. ஸோ வேரியபிள் y1 கேன் பி டெம்பரேச்சர் அண்ட் வேரியபிள் y2 கேன் பி டியூ. ஸோ இதுல ஒவ்வொரு டைம் பீரியட்லயும் எவ்வளவு ரீடிங் இருக்குது அப்படிங்கறத நான் போட்டுட்டே வந்துட்டு இருக்கிறேன் இல்லையா. ஸோ இதை வச்சுட்டு நம்ம எப்படி டெவலப் பண்ணலாம் அப்படின்னா இதுதான் நம்ம ஏஆர் ஈக்குவேஷன். திஸ் இஸ் அ கான்ஸ்டன்ட் அண்ட் திஸ் இஸ் அன் எரர் டேர்ம். ப்ரீவியஸா வந்து ரீடிங்கான எரர் டேர்ம், அதனால t minus 1 போட்டிருக்கிறோம். இப்போ இந்த t இட் டிபெண்ட்ஸ் அப்பான் ஒரே ஒரு லேகை மட்டும் யூஸ் பண்ணா எப்படி பண்ணலாம். ஸோ ஒரே ஒரு லேக்னா ப்ரீவியஸா இருக்கிற 2 ரீடிங். ஸோ ஒரு டைம் பீரியட்ல ஃபார் எக்ஸாம்பிள் 7 மணிக்கு என்ன டெம்பரேச்சர் இருக்கலாம் அப்படிங்கிறது 6 மணிக்கு நம்ம ரீட் பண்ண டெம்பரேச்சரும் அதே 6 மணிக்கு நம்ம ரீட் பண்ண டியூ வச்சு நம்ம கால்குலேட் பண்றதுதான் இந்த VAR உடைய ஈக்குவேஷன். சி, இந்த y1 கால்குலேட் பண்றதுக்கு நான் y1ஐயும் எடுத்திருக்கிறேன், y2வையும் எடுத்திருக்கிறேன். y1க்கு ஒரு வெயிட் கொடுத்துட்டேன், y2க்கு ஒரு வெயிட் கொடுத்துட்டேன். சி, 1 1 1 2. அப்போ ப்ரீவியஸா ஒரே ஒரு லேக், அதுல ஃபர்ஸ்ட் பேராமீட்டர் எவ்வளவு, செகண்ட் பேராமீட்டர் எவ்வளவு. ஓகேவா. ஸோ நான் y6 கால்குலேட் பண்ண போறேன் அப்படின்னா வேரியபிள் 1 உடைய y6 கால்குலேட் பண்ண போறோம் அப்படின்னா, அதாவது 6th இதுல வர போறோம்னா வேரியபிள் 1ல இருக்கிற y5ஐயும் எடுத்துக்க போறேன், அதே வேரியபிள் 2ல இருக்கிற y5ஐயும் எடுத்துக்க போறோம். புரியுதா. ஸோ இந்த 2 வேரியபிளையும் வச்சுதான் ஒரு வேரியபிள சொல்ல போறோம். இதே மாதிரி ஈக்குவேஷன் தான் ரெண்டாவது வேரியபிள டிட்டர்மின் பண்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் y2ன்றது எது, உங்களுடைய செகண்ட் வேரியபிள், அது டியூவா இருக்கட்டும்.
ஸோ இதுவும் y1ஐயும் y2வையும் வச்சு கால்குலேட் பண்ண போறோம். பட் இங்க டீக்கு பதிலாக இங்க என்ன பண்ண போறோம், ப்ரீவியஸா என்ன அதுக்கு நம்ம மெஷர் பண்ணிருப்போமோ அதை வச்சு பண்ண போறோம். அண்ட் ஒன்னொன்னுத்துக்கும் ஒரு கோஎஃபிஷியன்ட். ஓகே, ஸோ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். ஸோ இப்போ இதுல நம்பர் ஆஃப் லேக்ஸ் என்ன, ஒன்னே ஒண்ணுதான். ஏன்னா ப்ரீவியஸா ஒரே ஒரு வேல்யூ மட்டும் தான் நம்ம எடுத்துக்க போறோம். இந்த இந்த இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கிற ஈக்குவேஷன் இட் கேரிஸ் ஒன்லி 1 lakh. ஸோ வி டேக் ப்ரீவியஸ் வேல்யூ ஆஃப் ஃபார் ஆல் த டைம் சீரிஸ் டேட்டா. சரியா? ஆனா இதுல வெயிட்டேஜ் பாத்தீங்கன்னா 1 இருக்கு, இதுல 1 இருக்கு, இதுல 2 இருக்கு, 2 இருக்கு. ரொம்ப சிம்பிள். இது ஃபர்ஸ்ட் வேரியபிள் கால்குலேஷன். அதுல ஃபர்ஸ்ட் பேராமீட்டர் என்ன, செகண்ட் பேராமீட்டர். இது செகண்ட் வேரியபிள் கால்குலேஷன். ஸோ இதுல என்ன, இதுல என்ன. ஸோ நமக்கு இப்ப இந்த ரெண்டு ஈக்குவேஷனை கால்குலேட் பண்றதுக்கு எத்தனை கோஎஃபிஷியன்ஸ் தேவைப்படுது பாருங்க. ஒரு கான்ஸ்டன்ட், தென் ஒரு W111, தென் W112, A2, W121, W1. So we need 6 coefficients including the constant. So this is how your autoregression works for multiple variance. இப்போ இது எப்படி ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பைவேரியட் அனாலிசிஸ் எப்படி பண்ணுவோம். ஸோ போன தடவை உள்ள ஈக்குவேஷனை நான் அப்படியே எடுத்திருக்கிறேன். இதுல நான் என்ன கால்குலேட் பண்ண போறோம், y1t-ஐயும் y2t-ஐயும் கால்குலேட் பண்ண போறேன். ஸோ அந்த ஈக்குவேஷன்ல கண்டிப்பா ரெண்டு கான்ஸ்டன்ட் இருக்கு, a1 a2. ஸோ அதையும் ஒரு மேட்ரிக்ஸா போட்டுட்டேன். அதுக்கப்புறம் இதோட எதை மல்டிப்ளை பண்ண போறோம்ன்றதை நம்ம பார்க்க போறோம். ஸோ இங்க W11, இங்க W12, இது ரெண்டும் சேர்ந்துச்சுன்னா இந்த பேராமீட்டருக்கு கான்ட்ரிபியூட் பண்ணும். ஸோ y1t பண்ணணும்னா ரொம்ப சிம்பிள். இந்த ஈக்குவேஷன் அப்படியே எழுதணும்னு வச்சுக்கோங்களேன். y1t so equal to a1 plus and இந்த மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் போடுங்க, w11 y1 t minus 1 plus w12. ஸோ ஃபர்ஸ்ட் வேரியபிளை நான் கண்டுபிடிக்க போறேன். ஸோ அதனால நம்ம இப்படி எடுத்துக்கிறோம். and y2 t minus 1 and plus e1 t minus 1. ப்ரீவியஸா எனக்கு எவ்வளவு எரர் வந்துச்சு, நம்ம ஏஆர் பார்ட் மட்டும் வர்றதுனால இங்க நம்ம நிறைய டேர்ம் சேர்க்கல. ஓகே, ஸோ இங்கேயும் நம்பர் ஆஃப் லேக் ஒன்று தான், ஏன்னா ப்ரீவியஸ் வேல்யூ ஒன்று தான் போட்டிருக்கோம். சிம்பிள் பைவேரியட் அனாலிசிஸ். ஓகே, இதே போல y2 of t-க்கும் நீங்க எழுதலாம். Now we'll move to what is VAR. Why VAR should be used? VAR is able to understand and use the relationship between several variables, and it is useful for describing the dynamic behavior of the data and also provides better forecasting results. இப்போ இங்க டைம், டெம்பரேச்சர், கிளவுட் கவர், டியூ பாயிண்ட், ஹியூமிடிட்டி இது எடுத்துட்டு இருக்கோம் அப்படின்னா இன்னும் காம்ப்ளெக்ஸ். போன தடவை நான் பார்த்தப்போ ரெண்டு வேரியபிள் தான் சொன்னேன், பட் இன்னும் இங்க காம்ப்ளெக்ஸா இருக்குது. ஸோ ஐ ஹாவ் டு புட் ஃபோர்காஸ்டிங் ஆஃப் டெம்பரேச்சர் வித் ஆர்டர்ஸ். ஸோ ஐ வில் ஷோ யூ ஹவு. இப்போ டெம்பரேச்சர் 3 அப்படின்றத நான் ரொம்ப சிம்பிளா எப்படி எடுக்கலாம், டெம்பரேச்சர் 2 plus 1, அதாவது ஒரே ஒரு ப்ரீவியஸ் வேல்யூ மட்டும் நான் எடுத்திருக்கிறேன், அதுக்கான கோஎஃபிஷியன்ட் எடுத்திருக்கேன். இப்போ நான் யூனிவேரியட் மட்டும் தான் சொல்றேன். இது மாதிரி தான் நம்ம பைவேரியட்டுக்கும் பண்ண போறோம். ஓகே, நவ் இது ஆர்டர் 2 லேக், 2 லேக் எடுத்திருக்கோமா. ஸோ மூணாவது டேயோட டெம்பரேச்சர் கால்குலேட் பண்றதுக்கு செகண்ட் டே பிளஸ் ஃபர்ஸ்ட் டே பிளஸ் எரர் டேர்ம் அண்ட் ஒன் கான்ஸ்டன்ட் டேர்ம். கிளியரா? ஸோ யூனிவேரியட்ல இதே பண்ற மாதிரி மல்டிவேரியட்ல யூ கேன் டூ த சேம். ஸோ இப்போ மல்டிவேரியட்டுக்கு நான் என்ன பண்ண போறேன் அப்படின்றத பார்ப்போம். சி, டெம்பரேச்சர் 3. ஸோ டெம்பரேச்சர் வந்து இப்போ 4 விஷயத்தை டிபெண்ட் பண்ணி இருக்குது. ஒன்னு ஹியூமிடிட்டி, கிளவுட் கவர், டியூ பாயிண்ட், விண்டு, அப்புறம் டெம்பரேச்சர். சி, ஏற்கனவே நம்மளுடைய இதுல நான் திருப்பி ரெக்கலெக்ட் பண்றேன். நம்ம எக்ஸாம்பிள்ல வி ஹாவ் 5 பாயிண்ட்ஸ், 5 டைம் சீரிஸ் டேட்டா, டெம்பரேச்சர், கிளவுட் கவர், டியூ பாயிண்ட், ஹியூமிடிட்டி, விண்டு. அதனால நம்ம விஏஆர் ஈக்குவேஷன்லையும் அதே போல டெம்பரேச்சர், விண்ட். Now temperature 3 is dependent on humidity, cloud cover, dew point, wind, temperature. சரியா? இது ஆர்டர் 1. ஏன்னா ப்ரீவியஸா ஒரே ஒரு வேல்யூ மட்டும் தான் யூஸ் பண்ணிருக்கிறோம், ஒரு கான்ஸ்டன்ட் பிளஸ். இப்போ நம்ம டெம்பரேச்சர் 4 அப்படின்னா இதே ஃபார்முலாவை 3க்கு மட்டும் பண்ணிக்கலாம். ஸோ இது ஆர்டர் 1 ஈக்குவேஷன். இதே போல ஆர்டர் 2 ஈக்குவேஷனா மாறணும்னா
Humidity temperature 4 is calculated with humidity 3 plus humidity 4. I'm sorry, humidity 2. Then cloud cover 3 plus cloud cover 2. ஸோ அதுக்கான கோஎஃபிஷியன்ஸையும் சேர்த்தே கண்டுபிடிக்கணும். ஸோ இப்படி தான் நம்மளுடைய விஏஆர் யூஸ் பண்ணி பண்ண போகிறோம். ஸோ இது ஒரு மேட்ரிக்ஸ் ஃபார்ம்ல போட்டால் ரொம்ப ஈஸியாக இருக்கும், இவ்வளோ பெரிய ஈக்குவேஷன்ஸாக புரிஞ்சுக்கிறத விட. ஸோ ஹவு டு வி நோ தட் த தேர்ட் டேர்ம் ஃபார் ஆல் தி அதர் இஃப் ஒன்லி செகண்ட் டேர்ம் இஸ் அவைலபிள்? மற்றதெல்லாம் எப்படி கால்குலேட் பண்ண போறோம் சொல்லுங்க. ஹியூமிடிட்டிக்கு ஒரு ஈக்குவேஷன் எழுதி பாருங்க, எப்படி எழுதுவோம்? இதே விஷயம், ஹியூமிடிட்டி 3 வில் பி another constant with the same 5 parameters with some other coefficients plus error term. அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள். ஸோ இதை நம்ம இப்போ ஒரு ஈக்குவேஷன் எழுத போறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் k நம்பர் ஆஃப் வேரியபிள்ஸ் இருக்கு. ஸோ k நம்பர் ஆஃப் வேரியபிள்ஸ்க்கு கண்டிப்பா k நம்பர் ஆஃப் கான்ஸ்டன்ட்ஸ் இருக்கணும். ஸோ யூ ஹாவ் k cross 1 மேட்ரிக்ஸ் here. அதுக்கப்புறம் இவ்வளோ k நம்பர் ஆஃப் வேரியபிள்ஸ் k நம்பர் ஆஃப் டைம்ஸ் நம்ம மல்டிப்ளை பண்ணணும் அப்படின்றனால கண்டிப்பா இந்த வெயிட் மேட்ரிக்ஸ் வந்து k cross k ல இருக்கணும். ஸோ வெயிட் மேட்ரிக்ஸ் அப்படி இருந்தால் தான் இது ஒவ்வொரு தடவையும் இது வந்து மல்டிப்ளை ஆகும். அண்ட் திஸ் இஸ் another k cross 1 மேட்ரிக்ஸ். ஓகே, அண்ட் ஹியர் ஆல்சோ இது ஒரே ஒரு லேகுக்கு இது மாதிரி மல்டிபிள் லேக்ஸ் வரும்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். சரியா? இப்ப நம்ம பார்த்த ஒரே ஒரு லேகுக்கு இப்ப இந்த டாட் போட்டோம் அப்படின்னா இது மாதிரி மல்டிபிள் லேக்ஸ். ஸோ முதல்ல t-2 அப்புறம் t-3 இதே போல t-p வரைக்கும் வரும். அண்ட் ஃபைனலி we have an error term for considering white noise. So this is how a matrix representation is essential for having a multivariate time regression. Okay. So the k cross k matrix provides coefficients for lagged versions of different features for forecasting along with the lagged version of the forecasted variable. So number of k cross k matrix needed is equal to the order of VAR. இப்போ for example இந்த p உடைய வேல்யூ 2ன்னு வச்சுக்கோங்க. p உடைய வேல்யூ 2. அப்போ இந்த VAR ஈக்குவேஷனோட ஆர்டர் என்ன? முதல்ல இங்க ஒரு வெயிட் மேட்ரிக்ஸ் இருக்கு t-1க்கு, அப்புறம் t-2 ஒன்று இருக்கும். ஸோ தி ஆர்டர் இஸ் 2. ஸோ அவ்வளோதான். ஸோ நம்பர் ஆஃப் k cross k மேட்ரிக்ஸ் நீடட் இஸ் ஈக்குவல் டு த ஆர்டர் ஆஃப் V. ஸோ திஸ் இஸ் ஹவ் யூ யூஸ் அ மேட்ரிக்ஸ் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் VAR அண்ட் thus a time variate regression is performed. ஸோ இந்த வீடியோ பாருங்க and tomorrow we shall discuss upon this. I'll also send one more video on the last topic, causality. Thank you all.